ஸோ இன்றைக்கி வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசன் கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த லெக்சரில் வந்து டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர், ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் அண்ட் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுவல் நேச்சர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணாங்கன்னா, ரேடியேஷனுக்கு வந்து ஒரு டுவல் நேச்சர் இருக்குது. ஸோ ரேடியேஷன் வந்து பார்ட்டிக்கல் நேச்சரும் வந்து காமிக்கும், வேவ் நேச்சரும் காமிக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. அப்போ வந்து இப்போ லைட் அந்த மாதிரினா லைட்டுக்கு டுவல் நேச்சர் இருக்குது. லைட் வந்து சில ஃபினாமினா லைக் இப்போ ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி நிறையா ஃபினாமினாவில் சிலது வந்து பார்ட்டிக்கல் நேச்சரும் சிலது வந்து வேவ் நேச்சரும் ஷோ பண்ணுது. அப்போ இந்த டி ப்ரோலிங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொன்னார்னா, இப்போ ரேடியேஷனுக்கு வந்து டுவல் நேச்சர் இருக்குன்னா அப்போனா மேட்டருக்கும் டுவல் நேச்சர் இருக்குது. அப்போ மேட்டருக்கும் வந்து பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது, வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்னாரு. அப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள்னா, இப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா எலக்ட்ரான் வந்து பை பார்ட்டிக்கல் நேச்சர் அதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். கரெக்டாக P = mv, ஒரு மாஸ் இருக்கும், வெலாசிட்டி இருக்கும், அப்போ ஒரு மொமெண்டம் இருக்கும். அப்போ வேவ் ப்ராப்பர்ட்டி படி அதுக்கு ஒரு வேவ் லென்த்தும் இருக்கும். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இதை எப்படி ரிலேட் பண்ணார்னா, லாம்டா h/p, லாம்டா h/mv, ஏன்னா m மாசு, v வெலாசிட்டி. ஸோ இதை அதுக்கப்புறமா ப்ரொப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அது எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் ப்ரூவ் பண்ணாங்க. டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு வேவ் கேரக்டரிஸ்டிக், அது வந்து வேவ்ஸ் மட்டும்தான் வந்து டைஃப்ராக்ஷன் காமிக்கும். அப்போது ஒரு எலக்ட்ரான் பீம் வந்து டைஃப்ராக்ஷன் காமிச்சப்போ அதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அப்போ எலக்ட்ரான் பீமுக்கு ஏதோ வேவ் நேச்சர் இருக்குது, அதனால தான் அதால் டைஃப்ராக்ஷன் அண்டர்கோ பண்ண முடியுது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த தியரி படி ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட், என்ன மூவிங் ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு வேவ் கேரக்டர் இருக்கணும். கரெக்டாக? இப்போ ஒரு பாலோ, ஒரு காரோ, இல்லை ஒரு ஹியூமன் லைக் ஏதாச்சும் மூவ்மெண்ட் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே ஒரு வேவ் நேச்சர் இருக்கணும். அப்போ அதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கணும். கரெக்டாக? அப்போ லாம்டானா h/mv. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லாம்டா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்போ நம்ம வந்து பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்தோம், இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி பால், பேட்டு, காரு அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது அதோட மாஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது லாம்டா வந்து குட்டியாக இருக்கும். அப்போ லாம்டா ஸ்மாலாக இருக்கும்போது அதனால் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியாது. ஓகே, இட்ஸ் டூ ஸ்மால் டு பி நோட்டிஸ்ட். ஆனால் அதே நம்ம சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ஒரு எலக்ட்ரானோட மாஸ் என்ன, 9.1 × 10⁻³ kg. அப்போ அவ்வளோ ஸ்மால் மாஸும் போது மாஸ் கம்மியாக இருக்கிறனால வேவ் லென்த் கூடவாக இருக்குது. அப்போ வந்து நம்மளால் அதை நோட்டீஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த லாம்டா h/p வேறு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ லாம்டா h/pனா நத்திங் பட் லாம்டா h/mv. கரெக்டாக? இப்போ ஒரு கைனட்டிக் எனர்ஜி எடுத்துக்கிட்டோன்னா அது என்ன, 12mv². இதே நான் வந்து ரெண்டு பக்கம் வந்து 2m மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2m/ke = 2m ½ mv². அப்போ இங்கே 2 கேன்சல் ஆயிரும், வந்து m², இது வந்து v². ஸோ mv². அப்போ இது mv²னா என்ன, p². ஸோ அப்போ p² வந்து 2mkeனா p வந்து √2mke. கரெக்டாக? இப்போ லாம்டா =√2 times மாஸ் டைம்ஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, 2 times மாஸ் டைம்ஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இப்போ இந்த எனர்ஜிக்கு பதிலாக இப்போ நான் வந்து இங்கே ஒரு பொட்டென்ஷியல் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கைனட்டிக் எனர்ஜிக்கு பதிலாக நான் வந்து QV அப்படின்னு எழுதுவேன். ஏன்னா Q வந்து சார்ஜு, V வந்து நான் அப்ளை பண்ணுற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். கரெக்டாக? ஸோ அப்போ 2mQV. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் தரேன், நீங்கள் சும்மா வந்து கால்குலேட்டரில் வேல்யூஸ் போட்டு எடுத்து வைங்க. ஓகே, சாரி, இங்கே எதுவும் லாம்டா, இது எதுவுமே லாம்டா கிடையாது, சாரி, லாம்டா h/p, h/mv, h/2m கைனட்டிக் எனர்ஜி, h/2mqv. இப்போ நம்ம h வேல்யூ நமக்கு தெரியும், 6.626 × 10⁻34. மாஸ் ஆஃப் இது வந்து, if assume this particle is electron,
ஓகே, அப்போ 9.1 × 10⁻⁻31 kg. இங்கே க்யூங்கிறது சார்ஜு, அப்போ 1.602 × 10⁻−19. ஸோ இந்த ரூட் வி மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி கிடைக்கும். ஒரு டி ப்ரோக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் will be 12.26 by √v. ஸோ நிறையா கொஸ்டின்ஸில் வந்து இது வந்து ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம எல்லா வேல்யூவும் இப்போ போட்டு கால்குலேட் பண்ண டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறதுனால இதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக √v மட்டும் போட்டு கால்குலேட் பண்ணலாம். நீங்கள் இந்த நம்பர் கிடைக்கணும்னா ஜஸ்ட் இந்த ஹெச் எம் கியூ இதுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் போட்டு ஜஸ்ட் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்து இப்போ டூவல் நேச்சர் இருக்குன்னா அப்போ வந்து அந்த மூவ்மெண்ட்டும் வந்து இப்படி தானே வேவ் மாதிரி தானே மூவ் பண்ணும். நம்ம இவ்வளோ நேரம் ரேடியஸ் நம்ம போன லெசனில் ரேடியஸ் கால்குலேட் பண்ணதெல்லாம் வந்து இப்படி டேரெக்டாக நம்ம ரேடியஸ் கால்குலேட் பண்ணோம். ஆனால் வந்து இப்போ நம்ம என்ன தெரியுதுன்னா எலக்ட்ரான் இப்படி ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் பாத்தில் இப்படி மூவ் ஆகாது, ஒரு வேவ் நேச்சரோட தான் மூவ் ஆகுது. அப்போனா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் will be integral multiple of the wave cut ஆயிடுச்சு. Circumference of an orbit is a integral multiple of wavelength. So nothing but 2πr is equal to n lambda. So 2πr ங்கிறது circumference of a orbit. So r வந்து radius of orbit. So 2πr தான் circumference of orbit will be integral multiple of n lambda. ஸோ இப்போ வந்து குட்டியாக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்படி இருந்துச்சுன்னா 3 லாம்டானா எப்படி இருக்கும்? இப்படி போய் எப்படி? அப்போ இது வந்து ஒரு வேவ் லென்த், இது ஒரு வேவ் லென்த், இது ஒரு வேவ் லென்த். ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து அது கரெக்டாக அப்படி மூவ் ஆகணும்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இட் ஷுட் பி அன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் த வேவ் லென்த். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன். ஓகே, அப்புறம் வந்து வேவ் லென்த் வந்து நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ்ன்னு பார்த்தோம். ஸோ வந்து சின்ன மாஸ் கம்மியாக இருக்கும்போது வேவ் லென்த் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொரு என்னென்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு lambda is equal to h by mv. அப்போ வந்து வெலாசிட்டி 0வாக இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ வந்து 1/0 மாதிரி ஆகும். அப்போ லாம்டா வந்து இன்ஃபினிட்டி. அதனால் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து மோஷனில் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு வேவ் லென்த்தை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா வந்து இன்ஃபினிட்டி லாம்டா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம்? அதாச்சும் அது வந்து நம்மளால் அதை வந்து அப்சர்வே பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ அதனால் வந்து ஒரு பார்ட்டிக்கல் மோஷனில் இருக்கணும். v = 0ன்னு இருந்தால் அப்சர்வ் பண்ண முடியாது. அந்த ஏதாச்சும் ஒரு வெலாசிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த பார்ட்டிக்கலோட வேவ் நேச்சர் அதெல்லாத்தையும் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். அக்கார்டிங் டு வேவ் பார்ட்டிக்கல் duality of matter by de Broglie, which of the following graph presents most appropriate relationship between wavelength and momentum? ஸோ wavelength and momentumக்கு நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? lambda is equal to h by p. அப்போனா பேசிக்லி lambda வந்து should be inversely proportional to p. ஸோ எந்த கிராஃபில் p இன்க்ரீஸ் பண்ணும்போது lambda டிக்ரீஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ p இன்க்ரீஸ் ஆகும்போது லாம்டா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே p இன்க்ரீஸ் ஆக லாம்டா வந்து டிக்ரீஸ் ஆகுது, கரெக்டாக? ஸோ இது ஓகே. இங்கே என்ன ஆகுது? இது வந்து லாம்டா வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பியும் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து லாம்டா இன்க்ரீஸ் p இன்க்ரீஸ். ஸோ இது தப்பு. இங்கே என்ன நடக்குது? இது வந்து லாம்டா 1/p. ஓகே, இது வந்து 1/pங்கும்போது 1/p வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது லாம்டா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 1/p இன்க்ரீஸ் ஆகும்போது லாம்டா டிக்ரீஸ் ஆகுது. பட் 1/p இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? p டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். p டிக்ரீஸ் லாம்டா டிக்ரீஸ். அப்போ இதுவும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், தப்பு. இங்கே என்ன இருக்குது? p இன்க்ரீஸ் லாம்டா இன்க்ரீஸ், இதுவும் தப்பு. ஸோ இந்த ஒரு கிராஃபில் மட்டும்தான்
நம்ம ரிலேஷன்ஷிப் சாட்டிஸ்ஃபை ஆகுது. P should increase, lambda should decrease. They are inversely proportional. ஓகே, இன்னொரு கொஸ்டின் பண்ணலாம். The de Broglie wavelength of an electron present in first Bohr orbit. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் Bohr orbit of H atom. முதல்ல ரேடியஸ் என்ன? நம்ம வந்து போன கிளாஸில் யூஸ் பண்ண ஃபார்முலா யூஸ் பண்ணோம். n²/z 0.529 ஆங்ஸ்ட்ராம்ஸ். கரெக்டாக? அப்போ வந்து n²/z இங்கே n என்ன? ஃபர்ஸ்ட் Bohr orbit. ஸோ அப்போ n is 1 z என்ன? ஹைட்ரஜன், அதனால் இதுவும் 1, 0.529 ஆங்ஸ்ட்ராம்ஸ். அப்போ இஸ் ஜஸ்ட் 0.529 ஆங்ஸ்ட்ராம்ஸ். இப்போ நமக்கு என்ன தெரியணும்? நமக்கு போன ஸ்லைடில் பார்த்த ரிலேஷன் படி 2πr is equal to n lambda. ஸோ நமக்கு லாம்டா தேவை. கரெக்டாக? ஸோ n வந்து இங்கே 1, ஸோ இது ஓகே. அப்போ லாம்டா இஸ் நத்திங் பட் 2πr. அப்போ 2π டைம்ஸ் 0.529 ஆங்ஸ்ட்ராம்ஸ். இது ஆப்ஷன் இருக்கா? பி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து we are going to see Heisenberg's uncertainty principle. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன். It is impossible to determine the position and the velocity of an electron simultaneously and accurately. ஸோ இப்போ இங்கே டெல்டா எக்ஸ் டெல்டா வின்னு இருக்குல்ல. ஸோ இது என்னன்னா எரர். இந்த டெல்டாங்கிறது வந்து எரர் இன் வெலாசிட்டி மெஷர்மெண்ட், அண்ட் இந்த டெல்டா எக்ஸுங்கிறது வந்து எரர் இன் பொசிஷன் மெஷர்மெண்ட். ஸோ இந்த தியரம் படி இந்த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் எரர்ஸ் வில் minimum it will be h/4πm. ஸோ இட் வில் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு h/4πm. இந்த எரரை வந்து இதை விட சின்னதாக நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அது ஏன்னா இப்போது ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு நம்ம லைட் யூஸ் பண்ணுறோம். அந்த எலக்ட்ரானை வந்து அப்சர்வ் பண்ணுறோம். அப்போ அந்த எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணும்போது நம்ம லைட் பாஸ் பண்ணுறோம். இப்போ அந்த லைட் பாஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு சர்டன் வேவ்லென்த்தில் இருந்தால் தான் நம்மளால் அதை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ அசியம் இப்படி இருக்குன்னா இந்த வேவ்லென்த்தில் லைட் நம்ம எலுமினேட் பண்ணால் தான் அது வந்து நம்மளால் அந்த எலக்ட்ரான் வந்து பார்க்க முடியும். பட் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஒரு வேவ்லென்த் கொடுக்கும்போது அந்த எனர்ஜி வந்து ஹையாக இருக்கும். கரெக்டாக? நான் வந்து வேவ்லென்த்தை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா வேவ்லென்த் வந்து எலக்ட்ரானோட டைமென்ஷனை விட ஸ்மாலராக இருந்தால் தான் என்னால் எலக்ட்ரானை நோட்டீஸ் பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். இல்லாட்டி என்னால் எலக்ட்ரானை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் வந்து வேவ்லென்த்தை ஸ்மாலாக வச்சுருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி இன்க்ரீஸ்னு அர்த்தம். இப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது நான் வந்து இந்த எலக்ட்ரானோட எனர்ஜியவும் நான் வந்து சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. சேஞ்ச் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு ஹை எனர்ஜி ரேடியேஷன் நான் பாஸ் பண்ணேன்னா ஆப்வியஸ்லி அதை வந்து அந்த எலக்ட்ரானே அஃபெக்ட் பண்ணும். அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி மாறிச்சுன்னா என்ன ஆகும்? வெலாசிட்டி. நான் அதிக ஹை எனர்ஜி இருக்குன்னா அதோட எனர்ஜி கொஞ்சம் வந்து அந்த எலக்ட்ரான் அஃபெக்ட் ஆச்சுன்னா எலக்ட்ரானோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ அது வந்து ஒரு எரர் தானே. லைக் அது வந்து ஆக்சுவலி அந்த வெலாசிட்டியில் இல்லை. நான் வந்து அதை நோட்டீஸ் அந்த எலக்ட்ரானை வந்து அப்சர்வ் பண்ணணும், அதை பற்றி பார்க்கணுன்னுக்காக நான் வந்து ஒரு ரேடியேஷன் சென்ட் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு வந்து பொசிஷன் தெரியும், நம்ம வந்து பொசிஷனை கண்டுபிடிச்சிடலாம். பட் அதில் வந்து வெலாசிட்டியில் ஒரு எரர் இருக்கும். சரி, அப்போ அதே வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஷார்ட் வேவ் லென்த்தாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன பிரச்சனை? ஒரு கொஞ்சம் ஷார்ட் வேவ் லென்த்தாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து பொசிஷனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஷார்ட் வேவ் லென்த் யூஸ் பண்ணும்போது அந்த வேவ் லென்த் வந்து டைமென்ஷனோட எலக்ட்ரானை விட பிக்கராக இருக்கலாம். அப்படி பிக்கராக இருக்கும்போது அதோட பொசிஷன் அது வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் இப்போ வந்து இதோட இன்ஃப்ளூயன்ஸ், இது வெலாசிட்டி வந்து பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஏன்னா இதுவே வந்து எனர்ஜி கம்மி தான்.
வேவ் லென்த்து ஜாஸ்தி இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குன்னா எனர்ஜியும் கம்மி. அப்போ வந்து இது வந்து பெருசாக வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரானை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ வெலாசிட்டி நம்ம மெஷர் பண்ணால் அது ஆக்யூரேட்டாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா எனக்கு வந்து பொசிஷன் கரெக்டாக தெரியல. ஏன்னா வந்து என்னோடய வேவ் லென்த் இஸ் டூ பிக். ஸோ அது ரொம்ப வேவ் லென்த் ரொம்ப பெருசாக இருக்கனால எனக்கு பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறனால தான் ஏன்னா இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல்னால் ஒரு எலக்ட்ரானோட பொசிஷனையும் வெலாசிட்டியும் ஒரே நேரத்தில் ஆக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஏதாச்சும் ஒன்று தான் ஒன் டைமில் வந்து ஆக்யூரேட்டாக எடுக்கலாம். ரெண்டையும் சைமல்டேனியஸ்னால் ஒரே நேரத்தில் என்னால் ரெண்டையும் கண்டுபிடிக்க முடியாது ஆக்யூரேட்டாக. ஓகே, ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம பொசிஷன் மொமெண்டம் அப்படிங்கிறத வந்து ஒரு டெஃபினட் வேல்யூவாக வச்சுருந்தோம். இப்போ வந்து மாஸ் இவ்வளோ, வெலாசிட்டி இவ்வளோ, அப்போ மொமெண்டம் வந்து எம்வி அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸாக எழுதணும். பட் இப்போ என்ன பிரச்சனைனா, நமக்கு வந்து அந்த பொசிஷனோ மொமெண்டமோ அது எதுவுமே வந்து நமக்கு ஒரு அக்யூரேட்டாக தெரிய வாய்ப்பில்லை. அப்போ நம்ம வந்து ஒரு ப்ரிசைஸாக ஒரு வேல்யூன்னு சொல்கிறத விட நம்ம ப்ராபபிலிட்டி தான் யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி எப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து எலக்ட்ரானுக்கு இந்த வெலாசிட்டி இருக்கும், இல்லாட்டி மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து எலக்ட்ரான் வந்து இந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பேச முடியும். இல்லை கண்டிப்பாக எலக்ட்ரான் இங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வேல்யூஸை வந்து ப்ராபபிலிட்டிஸாக ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலே டெவலப் ஆச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். அன்சர்டனிட்டி இந்த பொசிஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான் மாஸ் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, அப்புறம் வெலாசிட்டியோட அக்யூரஸியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அன்சர்டனிட்டி இந்த பொசிஷன். ஸோ ஃபார்முலா என்ன, டெல்டா வி டெல்டா எக்ஸ் h/4πm. கரெக்டாக. இப்போ நம்ம என்ன கண்டுக்கணும், டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அவங்க டெல்டா வி கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு h/4πm டெல்டா வி. இப்போ இதில் வேல்யூஸ் போட்டால் 6.626 × 10⁻34 பை ஓகே, அவங்க 6.63ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே யூஸ் பண்ணலாம். கொஸ்டினில் வேல்யூ கொடுத்துருந்தா ஜஸ்ட் அதை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 6.63 × 10⁻34 டிவைடட் பை 4 டைம்ஸ் பை. ஸோ நம்ம 3.14ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து மாஸ் வந்து இது எலக்ட்ரான். ஸோ மாஸோட எலக்ட்ரானும் கொடுத்துருக்காங்க இங்கே 9.1 × 10⁻31. டெல்டா வி வந்து 0.001. ஒரு நிமிஷம். டெல்டா வி வந்து 0.001. ஸோ நம்ம இந்த வேல்யூஸ் ஜஸ்ட்டு கால்குலேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1.93 சம்திங் இன்ட்டு 10⁻2 மீட்டர்னு வரும். ஸோ அது என்ன 1.9. ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ நான் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல்னு மென்ஷன் பண்ணலை. ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போர் மாடலில் என்ன பிரச்சனை இருந்துச்சு, ஹைசன்பர்க்ஸோட அன்சர்டனிட்டி பிரின்சிபலை அது அவ்வளோ அப்போ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. அண்ட் வந்து ஒரு மேட்டருக்கு டூவல் பிஹேவியர் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டே வந்து போர் மாடலில் வந்து இக்னோர், அந்த 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 கான்செப்டே யூஸ் பண்ணல. ஸோ இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு மேக்ரோ ஆப்ஜெக்ட்ஸ், மேக்ரோனா லைக் கொஞ்சம் பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஒரு பாலோ அந்த மாதிரினா, ஒரு பால் வந்து நம்ம தூக்கி போட்டால் அது என்ன ஹைட்டுக்கு போகுது, அந்த மாதிரி மோஷன்லாம் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ஒரு எலக்ட்ரான் அந்த மாதிரி ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிக்கலுக்கு வரும்போது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து இட் ஃபெயில்ஸ். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் பேசிக்காக என்னென்னா இட்ஸ் த ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த எலக்ட்ரான், ப்ரோட்டான் மாதிரி சப் அட்டாமிக் பார்ட்டிக்ஸ் அந்த லெவல் ஸ்மாலாக இருக்கிற
பார்ட்டிகல்ஸை வந்து அதான் அந்த மோஷன் அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத அந்த ஸ்டடி. அண்ட் அதுக்கு வந்து இப்போ வேவ் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, பார்ட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிக்கிறது அது எல்லாமே தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ அது வந்து பேசிக்காக ஒரு ஈக்குவேஷன், ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அது நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை. இது வந்து ஹெச்ஐ இஸ் ஈக்குவல் டு இசை, இது வந்து சைன்னு சொல்கிறது. ஓகே, இந்த இது ஸோ இது இப்படி எழுதணும். ஓகே, ஹெச்ஐ இஸ் ஈக்குவல் டு இசைன்னு சொன்னால் அப்போ ஹெச் வந்து ஒரு ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் தான், அது ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஸோ அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் இந்த எனர்ஜி லெவல்ஸ், ஒரு எலக்ட்ரான் வந்து என்னென்ன எனர்ஜி லெவல்ஸ்லாம் அதால் ஆக்கியூபை பண்ண முடியும், என்னென்ன பாசிபிள் எனர்ஜியில் அது இருக்கும், அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன். இந்த வேவ் ஃபங்க்ஷன் தான் நம்மளோட சை. ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேவ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இதை ஜஸ்ட்டு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இப்போ நமக்கு தேவை வந்து இந்த பாசிபிள் எனர்ஜி லெவல். ஸோ எலக்ட்ரான் வந்து என்னென்ன எனர்ஜி லெவல்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அதை வந்து நம்ம கேரக்டரைஸ் பண்ணுறதுக்கு குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ இந்த 4 நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த எனர்ஜி ஸ்டேட்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதில் அதுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிலாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ பேசிக்லி வேவ் ஃபங்க்ஷன் சொன்னல, ஸோ அந்த சைன் அது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ வந்து அது எலக்ட்ரான் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த எனர்ஜி ஸ்பீட் அதெல்லாம் மாறும்ல. ஸோ அதுதான் வந்து வேவ் ஃபங்க்ஷன். அண்ட் ஒரு 1 எலக்ட்ரான் ஸ்பீசிஸுக்கு வேவ் ஃபங்க்ஷன் வந்து அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் குவான்டைஸ்ட். ஸோ வந்து எனர்ஜி வந்து இட்ஸ் லைக் அந்த நம்ம குவாண்டம் தியரி பார்த்து அந்த பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி மாதிரி தான். அது எனர்ஜி வந்து பேக்கெட்டாக இருக்க மாதிரி இட்ஸ் குவான்டைஸ்ட். ஸோ அப்போ குவான்டைஸ் எனர்ஜி லெவல்ஸ் வந்து எதனால் வந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸுக்கு வந்து நம்ம வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம். ஸோ அதை சால்வ் பண்ணும்போது என்னென்ன எனர்ஜி லெவல்லாம் அந்த சொல்யூஷனாக வருதோ அதெல்லாம் தான் வந்து பாசிபிள் எனர்ஜி லெவல்ஸ். அப்போ அதெல்லாம் வந்து குவான்டைஸ்ட் எனர்ஜி லெவல்ஸ். அப்புறம் வந்து ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டன் பொசிஷனும் வெலாசிட்டியும் எக்ஸாக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஒரே நேரத்தில். அப்புறம் வந்து அட்டாமிக் ஆர்பிட்டால் தான் நம்மளோட வேவ் ஃபங்க்ஷன் ஃபார் அன் எலக்ட்ரான். அப்புறம் வந்து ஒரு ஆர்பிட்டாலில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ். இட் கேன் பி 0, 1 or 2. ஒரு ஆர்பிட்டாலில் யூ கேன் ஹேவ் 0, 1 or மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ வந்து அந்த எலக்ட்ரான் பற்றி என்ன இன்ஃபர்மேஷன், அது எனர்ஜியாக இருக்கட்டும், அது என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அது வந்து நமக்கு அந்த வேவ் ஃபங்க்ஷனில் தான் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து ப்ராப்பராக படிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு எலக்ட்ரானை வந்து ஒரு பாயிண்டில் நான் இப்போ போன ஸ்லைடில் சொன்னல, நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது எலக்ட்ரான் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ப்ராபபிலிட்டி, ஒரு எலக்ட்ரான் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம இட்ஸ் ப்ரொபோர்ஷ்னல் டு சை ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட் தியரட்டிக்கலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப புரியணும்னு அவசியம் இல்லை. நான் அடுத்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக போகிறோம்.